வெல்கம் டு மை சேனல் வித் லேர்ன் வித் மீ அகாடமி பை ஐஸ்வர்யா. இன்னைக்கு வந்து கமெண்ட்ஸில் வந்து எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சை பற்றி கேட்டிருந்தீங்க. ஸோ அதுதான் நான் வந்து உங்களுக்காக அப்லோட் பண்ணியிருக்கேன். வாங்க ஒன் பை ஒன் நம்ம மீனிங்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சோட மீனிங் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்னதுன்னு புரிஞ்சுக்கலாம். எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்றது வந்து ஒரு கவர்மெண்ட் ஏஜென்சி. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் சீக்கரை வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் இந்த ஏஜென்சி கொண்டு வந்தாங்க. இது என்ன வந்து இவங்களோட ஒர்க்காக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏஜென்சி கீழே ஜாப் சீக்கர் ஃபைண்ட் த சூட்டபிள் எம்ப்ளாய்மெண்ட், அதாவது வேலை தொலைவரவங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒர்க்கிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இவங்க வந்து எடுத்து தருவாங்க. அண்ட் எம்ப்ளாயர்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா சூட்டபிளான ஒர்க்கரை வந்து இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து தருவாங்கன்னு வச்சுக்கலாமே. அதாவது எம்ப்ளாயர், அதாவது அந்த ஒர்க்கிங் கம்பெனிக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தேவையான ஒர்க்கரையும் வந்து இவங்க நியமித்து தருவாங்க. அண்ட் அட் த சேம் டைம் வேலை இல்லாதவங்களுக்கும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஜாபையும் இவங்க வந்து ஏற்படுத்தி தருவாங்க. எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்றது இதுவும் ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் தான். இது வந்து ஒரு ஆக்டாக வந்து லைக் லிங்காக வந்து இது வந்து ஒர்க் ஆகுது. யாருக்கு இடையிலான லிங்காக இது வந்து ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, வேக்கன்சி இருக்கிற இடத்துல வந்து ஒரு கம்பெனிக்கு வந்து ஆள் வந்து தேர்ந்தெடுத்து தரவங்களாகவும் அட் த சேம் டைம் வேலை இல்லாதவங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதுக்காகவும் தான் இந்த கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் வந்து கொண்டு வந்தது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஜாப் சீக்கரும் இதில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும். அவங்களுக்கான இன்ஃபர்மேஷனு, அவங்க என்ன வேக்கன்சிக்காக வந்து அவங்க எழுதுறாங்க அப்படின்றத ஃபுல் ரெஜிஸ்டர் உள்ளார பண்ணியிருக்கணும். அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஒகேஷ்னலான ஒரு கைட்லைன்ஸும் அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் அதுலேருந்து செலக்ட் ஆகி அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு சூட்டபிளான கேண்டிடேட் எந்தெந்த ஒர்க்குக்கு யார் யார் செலக்ட் ஆவாங்க அப்படின்றத பொறுத்து பிளேஸ்மெண்ட்டும் வந்து நடத்துவாங்க. தட் இஸ் இன்டர்வியூ வந்து இவங்க வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, அன்எம்ப்ளாய்மெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கம்மிப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இதனால வந்து ஏற்படுது. தட் இஸ் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச்னால அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து வேலை இல்லாத ஒரு நிலையை வந்து கம்மிப்படுத்த முடியும்னு சொல்கிறாங்க. எம்ப்ளாயரையும் ஜாப் சீக்கரையும் வந்து ஒன்றிணைக்கிற ஒரு வேலையாக வந்து இந்த எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஒர்க் ஆகுது. அதாவது வேலை கொடுக்குறவங்க அண்ட் அட் த சேம் டைம் வேலை இல்லாதவங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒர்க்கை கனெக்ட் பண்ணுறது மாதிரியான ஒர்க் தான் வந்து இவங்க எடுத்து பண்ணுறாங்க. அண்ட் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கெரியர் கைட்லைன்ஸும் இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. எந்த மாதிரியான ஒர்க் அப்படின்ற ஃபுல் கைட்லைன்ஸும் இவங்க வந்து கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹியூமன் ரிசோர்ஸ்க்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களை எப்படி யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரியான ஒரு கம்பெனிக்கு அவங்கள ஏற்ற அவங்களை சூட்டபிளாக உட்கார வைக்கிறதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இவங்க வந்து ஒர்க் பண்ணுவாங்க. அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு தகுந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம சைட்லேருந்து ப்ரொவைட் பண்ணணும் ஆஸ் அ ஜாப் சீக்கராக. அதுக்கப்புறம் வந்து கவர்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா வேரியஸ் ப்ரோக்ராம் வந்து இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக கொண்டு வந்துட்டு தான் இருக்காங்க. இதனால வந்து வேரியஸ் சப்போர்ட் வந்து வேலை இல்லாதவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணுவாங்க. அண்ட் இதோட மெயின் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அண்டர் த எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் ஜாப் சீக்கர் ஃபஸ்ட்டு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க ஒரு அன்எம்ப்ளாய்மெண்ட் பர்சனாக இருக்கணும். அவங்களுக்குன்னு ஒரு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அவங்களுக்குன்னு ஒரு ஸ்கில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கணும். ரெண்டாவது ஒன் ப்ரொவைடிங் த எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான கேண்டிடேட் வந்து அந்தந்த வேக்கன்சிக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து நோட்டிஃபை பண்ணி, அதாவது தேர்ந்தெடுத்து நம்ம வந்து ரிஜிஸ்டர் வந்து பண்ணணும். நம்மளோட வேக்கன்சிக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட படிப்பு அண்டு ஸ்கில்க்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து நோட்டீஸ் பண்ணி நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணோம் இந்த கம்பெனிக்கு கீழே. கைடன்ஸ் டு த ஜாப் சீக்கர், ஒவ்வொரு ஜாப் சீக்கருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. பை த எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் கீழே இந்த ஜாப்ல அவைலபிளாக இருக்குது, எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஜாப் சீக்கருக்கு வந்து இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. வெக்கேஷனல் கைட்லைன்ஸ் இவங்களுக்கு கீழேயுமே வந்து பார்த்தீங்கன்னா வேரியஸ் கைட்லைன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதனால வந்து கேண்டிடேட்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அவங்களோட சூட்டபிளான கெரியரை வந்து அவங்க சூஸ் பண்ணுறதுக்கும். அண்ட் அட் த சேம் டைம் அவங்க குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரியான எபிலிட்டிக்கு தகுந்த மாதிரியான ஒர்க் அவங்க வந்து சூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கலெக்ஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் இன்ஃபர்மேஷன், எல்லா இன்ஃபர்மேஷனையும் வந்து பார்த்தீங்கன்னா அன்எம்ப்ளாய்ட் பர்சன் கிட்ட இருந்து டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுவாங்க. அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரியான ஒர்க்கை வந்து அவங்களுக்கு நியமித்து தர முடியும்.
செலெக்ஷன் அண்ட் பிளேஸ்மெண்ட் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து சூட்டபிளான கேண்டிடேட் வந்து ஐடென்டிஃபை பண்ணி செலக்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான போஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இவங்களுக்கு கீழே வந்து வேரியஸ் கவர்மெண்ட் ஸ்கீம் இருக்குது. ஒரு சில ஸ்கீம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியுமே அவங்க வந்து ஏற்படுத்தி தராங்க ஒவ்வொரு ஜாப் சீக்கருக்கும். லைக் ஓனர்ஷிப்பு, ஒரு ஓனர், ஒரு பிஸ்னஸ் அந்த மாதிரி கண்டக்ட் பண்ணுறதுக்கும் இவங்க வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் இதோட நோக்கங்கள் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் கீழே ப்ரொவைட் த எம்ப்ளாய்மெண்ட் ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட்ல இருந்து ஜாப் சீக்கர்ஸ்க்கு ஒரு கரெக்டான சூட்டபிள் எம்ப்ளாய்மெண்ட் ஜாப் வந்து இவங்க ப்ரொவைட் பண்ணுறதா முதல் நோக்கமாக சொல்கிறாங்க. ரெண்டாவது வந்து டு ரெடியூஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து ரெடியூஸ் பண்ணுறப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வேரியஸ் ஒர்க்கர் கிட்ட நம்ம வந்து கனெக்ட் ஆகிருக்கிறனால அன்எம்ப்ளாய்மெண்ட்ல இருந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே நிறையா இருக்கிறனால இதனால வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் ரெடியூஸ் ஆகும் இல்லையா, அதுதான் இந்த இடத்துல சொல்கிறாங்க. டு ப்ரொவைட் த எம்ப்ளாய்மெண்ட் இன்ஃபர்மேஷன் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஜாப் சீக்கருக்கு ஏற்ற மாதிரியான அவைலபிள் ஜாப் வந்து இவங்க வந்து சொல்லணும். அதுக்கப்புறம் அவங்க குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரியான ஜாப் வந்து எடுத்து சொல்லுவாங்க. ஏஜ் லிமிட்டும் ஒரு சில ஜாப்க்கு வந்து முக்கியமாக இருக்கும், அதையும் வந்து ஏற்படுத்தி எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து ஆஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட் பர்சன் கிட்ட வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து அவங்க சொல்லணும். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஜாப் சீக்கர் கிட்ட சொல்லணும் அப்படின்றத இடத்துல சொல்கிறாங்க. டு ப்ரொவைட் த கெரியர் கைட்லைன்ஸ் ஒவ்வொருத்தவங்ககிட்டையும் பார்த்தீங்கன்னா கெரியர் கைட்லைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் சீக்கர் கிட்ட அவங்களுக்கு சூட்டபிளான ஆக்குபேஷன், அவங்க சூட்டபிளான வேலை வந்துச்சுன்னா அந்த வேலைக்கான எஜுகேஷனு, ஸ்கில்லு, இன்ட்ரெஸ்ட், அதுக்கான எபிலிட்டி எல்லாத்தையுமே வந்து ப்ரொவைட் பண்ணணும். டு ஹெல்ப் த எம்ப்ளாயர் ஒவ்வொரு எம்ப்ளாயரும் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணணும் அவங்க சூட்டபிளான கேண்டிடேட்டை சூஸ் பண்ணுறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஜாப் சீக்கர் சைட்லேருந்து நம்ம வந்து மேலே இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம். டு ஹெல்ப் த எம்ப்ளாயர்னா கம்பெனி சைடில் இருந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலையும் வந்து சூஸ் பண்ணி தரதும் இந்த கவர்மெண்ட்டோட எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சோட ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. டு மெயின்டைன் த எம்ப்ளாய்மெண்ட் ரெக்கார்டு ஒவ்வொரு எம்ப்ளாய்மெண்ட் ரெக்கார்டு ரிஜிஸ்ட்ரேஷன் ஒவ்வொருத்தவங்க ரிஜிஸ்டர் பண்ணுவாங்களே ஜாப் சீக்கராக இருக்கட்டும் இல்லைன்னா எம்ப்ளாயராக இருக்கட்டும் எல்லா பேர்த்தோட டீட்டெயிலும் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்டாக இருக்கணும். அதாவது அவங்க என்ன படிச்சிருக்காங்க, அவங்க ஸ்கில் என்னது, அவங்க எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்ட்டு எல்லா டீட்டெயிலையும் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும். டு சப்போர்ட் த கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட் பாலிசி ஒவ்வொரு கவர்மெண்ட்டோட பாலிசி வந்து பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை வந்து கிளியர் கட்டாக அவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணும். ஒவ்வொரு அன்எம்ப்ளாய்மெண்ட் அவங்க சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரியான ஒரு பாலிசிஸ் அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான பாலிசிஸும் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் த எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சு கீழே இவங்க ப்ரொவைட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து வேரியஸ் கேட்டகரி இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜாப் சீக்கர் ஒவ்வொரு ஜாப் சீக்கரும் வந்து என்னென்னலாம் ரிஜிஸ்டர் பண்ணோம் அது என்னென்னலாம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க நேமு, ஏஜு, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன், ஸ்கில்லு, எக்ஸ்பீரியன்ஸு, அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஆக்குபேஷன் வந்து செலக்ட் பண்ணி தரது நம்ம வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜாப் சீக்கரில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வச்சு தான் நம்ம வந்து ஒரு பர்சனுக்கு நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுவோம். அதுக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே தேவை. அதுக்கப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் த வேக்கன்சி ஒரு எம்ப்ளாயருக்கு என்னென்னலாம் தேவை, ஒரு கம்பெனிக்கு வந்து இப்போ வேக்கன்சி கால் எடுக்கிறாங்கன்னா அவங்க என்னென்னலாம் வந்து எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சுக்குள்ள ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் போஸ்ட்டு, எவ்வளோ போஸ்ட் இருக்குது, எத்தனை அதாவது லைக் ஹெச்ஆர்லேருந்து இத்தனை பேர் வேணும், எம்ப்ளாயர் சப்டிவிஷனில் இவ்வளோ ஒர்க்கர் வேணும், மேனுஃபேக்சரிங் டிபார்ட்மெண்ட்டில் இவ்வளோ வேணும் அப்படின்றதான் நேம் ஆஃப் த போஸ்ட்டு கீழே என்னென்ன நேம் இருக்குது, வகைகள் இருக்குது. அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் வேகன்சி அதில் எவ்வளோ வேகன்சி, எத்தனை நம்பர்ஸ் வேணும், ஒருத்தர் வேணுமா 2 பேர் வேணுமா அப்படின்றது இந்த இடத்துல சொல்லுவாங்க. ரெக்வயர்டு குவாலிஃபிகேஷன் இந்த குவாலிஃபிகேஷன் தான் வேணும் அப்படின்றத வெளிப்படையாக சொல்லுவாங்க. ஏஜ் ரெக்குவயர்மெண்ட் இவ்வளோ ஏஜுக்குள்ளே இருக்கிறவங்க தான் ஒர்க்குக்கு வேணுன்றதை அவங்க மென்ஷன் பண்ணணும். எக்ஸ்பீரியன்ஸ் சில இடத்துல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சில இடத்துல வந்து ஃப்ரெஷர்ஸ் வந்து தேவை அப்படின்றது சொல்லுவாங்க. அண்ட் சேலரியும் வந்து இவங்க மென்ஷன் பண்ணிடுவாங்க. அதுக்கு பிளேஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் எந்த இடத்துல ஒர்க் இருக்கணுன்றது இவங்க வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் மேட்சிங் கேண்டிடேட் வித் அ ஜாப் அதுக்கப்புறம் இது நம்ம 2 வகையில் இருக்க 2 பேருமே வந்து ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் இதுதான் முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னு சொன்னால் ஒவ்வொரு கேண்டிடேட் அவங்களோட குவாலிஃபிகேஷன், ஸ்கில்லு, ரெக்குவயர்மெண்ட் தகுந்த மாதிரியான கேண்டிடேட்டை ஐடென்டிஃபை பண்ணுறது தான் இந்த 3rd ஸ்டெப்பில் வந்து மேட்சிங் வந்து நடக்கும். இந்த ஜாப்க்கு இவங்க கரெக்டாக இருப்பாங்களா அப்படின்றது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தவங்க பிகாம் கிராஜுவேட் ஒருத்தவங்க வந்து பதிவு பண்ணியிருக்காங்கன்னா
அவங்களுக்கு ஏத்த மாரியான ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் போஸ்ட் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அக்கவுண்ட்ஸ் அசிஸ்டன்ட் வேக்கன்சிக்கு வந்து இவங்க வந்து ஃபில் பண்ணலாம். இஃப் த வேக்கன்சி சாட்டிஸ்ஃபை த ரெக்வயர்ட் கண்டிஷன், அவங்க ரெக்வயர்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிருச்சுன்னா, அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு. அவங்க எம்ப்ளாய்மெண்ட்ல போய் ரிஜிஸ்டர் பண்ணி அவங்க வந்து ஒர்க்க வந்து கன்டின்யூ பண்ணலாம். இன் தியர் ரெஸ்பெக்டிவ் கம்பெனி. அதுக்கப்புறம் வெகேஷனல் கைடன்ஸ் இதுக்குள்ளார வேரியஸ் கைடன்ஸ் இருக்கும் நான் வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா? அது அவங்களோட கெரியருக்காகவும், அவங்க ஆக்குபேஷனுக்கும் ரிலேட்டட் ஆகுற ஒரு கைட்லைன்ஸா தான் இருக்கும். அது என்னென்னன்னு பார்த்தீங்கன்னா, கெரியர் சாய்ஸ் அவங்களுக்குன்னு ஒரு கெரியர் சாய்ஸ் இருக்கும். அவங்களுக்குன்னு ஒரு குவாலிஃபிகேஷன் வந்து ரெக்வயர் பண்ணியிருப்பாங்க. அதுக்கான குவாலிஃபிகேஷன் தகுந்த மாரி ஒர்க் தான் நம்மளால எடுத்து பண்ண முடியும். ஆ ஆக்குபேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த ஒர்க்கே கன்டின்யூ பண்ற மாரியான வேற ஜாப் வந்து சர்ச் பண்ணுவாங்களே, அதுதான் அவைலபிள் ஆக்குபேஷன். ஸ்கில் ரெக்வயர்டு ஒரு சில விஷயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா ஸ்கில் ரெக்வயர்மெண்ட்ஸ் இருக்கும். அதுவுமே வந்து கைட்லைன்ஸ்ல வந்து உள்ளடங்கும். அண்ட் ட்ரெய்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி அதாவது கைட்லைன்ஸ் கீழ பை த ஒர்க்கருக்கு கீழ வேக்கன்சி குடுக்குறாங்கன்னா, அவங்க ட்ரெய்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி குடுக்குறாங்களா இல்லையான்ற எல்லா கைட்லைன்ஸ் இன்ஃபர்மேஷனுமே இந்த வொகேஷனல் கைட்லைன்ஸ்குள்ளார வந்து நம்ப பதிவு பண்ற மாரி இருக்கும். அதுக்கப்புறம் கெரியர் கவுன்சிலிங் ஒவ்வொருத்தவங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா, வேரியஸ் கெரியர் கவுன்சிலிங் வந்து ஜாப் சீக்கர்க்காக ப்ரொவைட் பண்றாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க கெரியர டெவலப்மெண்ட் பண்ற மாரியான ஒரு ப்ரோகிராமா இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க எஜுகேஷன வச்சு ஸ்கில்லு, கெரியர் சாய்ஸு அதுக்கப்புறம் அவங்க எம்ப்ளாய்மெண்ட்ல வந்து ரீச் ஆகலாம். எம்ப்ளாய்மெண்ட் அசிஸ்டன்ஸு எம்ப்ளாய்மெண்ட் அசிஸ்டன்ட்னா நம்ம ரிஜிஸ்டர் வந்து பண்ணிட்டோம் ஒரு கேண்டிடேட் அப்படின்ற பொழுது, அவங்களுக்கான ஒரு சூட்டபிளான ஒரு இன்ஃபர்மேஷன் அவங்களே ரிசீவ் பண்ணுவாங்க. இந்த இடத்துல இருந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து வந்திருக்குது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் இந்த எம்ப்ளாய்மெண்ட் அசிஸ்டன்ட்டுக்குள்ளார வந்து உள்ளடங்கும். அண்ட் த ஜாப் சீக்கர் வந்து இதனால ஈஸியா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி பத்தின ஒரு விழிப்புணர்வு அவங்ககிட்ட இருக்கும். இந்த இடத்துல இந்த ஒர்க் இருக்குது, வேகன்சி இருக்குது அப்படின்றது இவங்களுக்கு தெரியும். இதனால அவங்க எந்த விதமான ஆப்பர்ச்சுனிட்டியும் மிஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்றத இந்த எம்ப்ளாய்மெண்ட் அசிஸ்டன்ட் கிட்ட சொல்றாங்க. எம்ப்ளாய்மெண்ட் அசிஸ்டன்ட்க்கு கீழ வந்து சொல்றாங்க. கண்டிஷன்ஸ் ஆஃப் த எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா ஒவ்வொரு அ எம்ப்ளாய்மென்ட் டேட்டாவும் வந்து கலெக்ஷன் பண்ணணும். இத வந்து என்னென்ன இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அ ரிஜிஸ்டர்ட் ஜாப் சீக்கர் யார் யாரெல்லாம் வந்து ரிஜிஸ்டர் பண்றாங்களோ, அந்த ஜாப் சீக்கர் எல்லாத்தையுமே வந்து பார்ப்பாங்க. அண்ட் அவங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னவா இருக்குது, எம்ப்ளாய்மென்ட் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது, அவங்களுக்கு ஏத்த மாரியான வேக்கன்சி இருக்குதா, இல்லையா அப்படின்றது பார்ப்பாங்க. ஒவ்வொரு டிஃபரண்ட் ஸ்கில்லுக்கு தகுந்த மாரி டிமாண்டுக்கு தகுந்த மாரி ஒர்க் இருக்குதா அப்படின்றத செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அது வந்து இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்டுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னு சொன்னா, இதனால எத்தன பேர் எம்ப்ளாய்டா இருக்கிறாங்க, எத்தன பேர் அன்எம்ப்ளாய்மென்ட்டா இருக்கிறாங்கன்ற டேட்டாவும் இதன் மூலியமா நம்மளால வந்து கலெக்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அசிஸ்ட் டூ த எம்ப்ளாயர் மேல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, எம்ப்ளாய்மென்ட் அசிஸ்டன்ட் வேலை செய்யறவங்களுக்கு அதாவது ஜாப் சீக்கருக்கு குடுக்குற ஒரு இன்ஃபர்மேஷன் எல்லாமே எம்ப்ளாய்மென்ட் அதாவது எஃப் பாயிண்ட்ல வந்து சொல்லியிருப்பேன். இப்ப ஹெச் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆஸ் அ கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சூட்டபிளான கேண்டிடேட்ட வந்து அம் எடுத்து தர்றது. இதனால வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனிக்குள்ளார இருக்கிற டைம் வந்து ரெட்யூஸ் ஆகும். எம்ப்ளாய்மென்ட்ட வந்து அ ஆப்பர்ச்சுனிட்டில யார் யார் இருக்கிறாங்க அப்படின்னு தேடணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இதனால ஈஸியா அவங்க கேண்டிடேட்ட வந்து எடுத்துக்க முடியும் அண்டர் த எம்ப்ளாய்மென்ட் எக்ஸ்சேஞ்ச். அதனால இவங்க டைமு, எஃபோர்ட் எல்லாமே வந்து சேவ் ஆகும். அண்ட் கேண்டிடேட்டும் ஈஸியா வந்து அவங்க சர்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அட்வான்டேஜஸ் ஆஃப் எம்ப்ளாய்மென்ட் எக்ஸ்சேஞ்ச் அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எம்ப்ளாய்மென்ட் எக்ஸ்சேஞ்ச் கீழ ஈஸி ஆக்சஸ் டூ எம்ப்ளாய்மென்ட் இன்ஃபர்மேஷன் ஒவ்வொருத்தவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு தேவையான அ அதாவது ஒரு ஜாப் சீக்கருக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, வேரியஸ் எம்ப்ளாய்மென்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க வந்து ஆக்சஸ் பண்ணி அவங்க வந்து எடுத்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஹெல்ப்ஸ் ரெட்யூஸ் அன்எம்ப்ளாய்மென்ட் இதனால வந்து பார்த்தீங்கன்னா, ஜாப் சீக்கரும் சரி, ஜாப் ஒர்க்கருக்கும் சரி, ஈஸியா வந்து கனெக்ஷன் 2 பேத்துக்கு இடையில ஏற்படுறனால, எம்ப்ளாய்மென்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகரிக்கும். இதனால வந்து அன்எம்ப்ளாய்மென்ட் வந்து ரெட்யூஸ் ஆகும். ஆம் ப்ராப்பர் யூட்டிலைசேஷன் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் ஒவ்வொரு ப்ராப்பர் யூட்டிலைசேஷன் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் அந்த இடத்துல நடக்கும்போது, நம்மளுக்கு வந்து ஜாப் அவங்களுக்கு ஏத்த மாரியான பிளேஸ், அதே மாரி அவங்களுக்கு ஏத்த மாரியான ஜாப் ரெக்வயர்மென்ட் தகுந்த மாதிரியான குவாலிஃபிகேஷன் ஸ்கில்லுக்கு தகுதியான ஒர்க்க வந்து ப்ரொமோட் பண்ணுவாங்க. அதனால ஹியூமன் ரிசோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராப்பரா அந்த இடத்துல யூட்டிலைஸ் ஆகும். ஒர்க்கும் அந்த இடத்துல கரெக்ட்டா நடக்கும். கெரியர் கைட்லைன்ஸ் ஒவ்வொருத்தவங்களுக்கு கீழயுமே ஒவ்வொரு கைட்லைன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அந்த கைட்லைன்ஸ் கீழ தான் வந்து பார்த்தீங்கன்னா
எல்லா டீட்டெயிலையும் வந்து அவங்க குடுத்துருப்பாங்க. லைக் எத்தன எத்தன பேரு, நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். நம்பர் ஆஃப் போஸ்ட்டு, அதுக்கப்புறம் நேம் ஆஃப் த போஸ்ட்டு, அதுக்கப்புறம் சேலரி, எக்ஸ்பீரியன்ஸ் அது எல்லாமே வந்து இந்த கெரியர் கைட்லைன்ஸ்குள்ளார வந்துரும். ஹெல்ப்ஸ் த எம்ப்ளாயர். எம்ப்ளாயர் வந்து ஹெல்ப் பண்ற மாரி இருக்கணும். ஃபைண்ட் த பொட்டன்ஷியல். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஏத்த மாரியான கேண்டிடேட்ட வந்து அவங்க வந்து ஈஸியா தொலைவி அவங்க ஃபைண்ட் பண்ணிப்பாங்க. கவர்ன்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பிளான் பண்ணி இந்த ஒவ்வொரு பிளானையும் வந்து அன்எம்ப்ளாய்மென்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ரெடியூஸ் பண்றதுக்காக தான் இந்த ஒர்க்க வந்து பார்த்தீங்கன்னா, எடுத்து பண்றாங்க. சோ, இதனால கவர்மெண்ட்டோட அன்எம்ப்ளாய்மென்ட் ரிசோர்ஸும் வந்து ரெடியூஸ் ஆகும். இதுல லிமிட்டேஷன்ஸுமே இருக்குது. என்னென்ன லிமிட்டேஷன்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அன்எம்ப்ளாய்மென்ட் வந்து அதாவது எம்ப்ளாய்மென்ட் எக்ஸ்சேஞ்ச் வந்து யூஸ்ஃபுல்லா இருந்தாலுமே ஒரு சில லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. லிமிட்டட் வேக்கன்சி ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, லிமிட்டடான வேக்கன்சி தான் இருக்கும். கம்மியான குறைவான எம்ப்ளாய்மென்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா, எம்ப்ளாய்மென்ட் ஆப்பர்ச்சுனிட்டி குடுப்பாங்க. அதுவுமே எந்த விதமான கேரண்டி வந்து குடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு வந்து பெர்மனன்ட்டான ஜாபா அப்டின்லாம் இவங்க வந்து குடுக்க மாட்டாங்க. பட் கேண்டிடேட் வந்து அவங்க ஜாப் வந்து ரிசீவ் பண்ணிக்கலாம். பட் ஆனா அவங்க உத்தரவாதம் வந்து நம்மளுக்கு இருக்காது. லார்ஜ் நம்பர் ஆஃப் அப்ளிகன்ட்ஸ் ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் வந்து அப்ளிகன்ட் வந்து பதிவு பண்ணிருவாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அவைலபிளான வேக்கன்சி கம்மியா தான் இருக்கும். பட் ஆனா அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்றது அதிகமா இருக்கும். ஓவர்லோடா இருக்கும். இதனாலேயே வந்து எம்ப்ளாய்மென்ட் ஆப்பர்ச்சுனிட்டி குறையறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்குது. பிகாஸ் நம்ம இந்தியால வந்து மக்கள் தொகை வந்து ரொம்ப அதிகமா இருக்குது. ஸோ கம்மியான மெம்பர்ஸ் எடுத்தாலே அவங்க ஒர்க்குக்கு ஏத்த கேண்டிடேட்ஸ் வந்து ஈஸியா ஃபில் ஆயிருவாங்க. ஸோ இங்க வந்து அதிக நம்பர் ஆஃப் அப்ளிகன்ட்ஸ் வந்து அப்ளை பண்ற மாரியான விஷயங்கள் வந்து நடக்குது. ஸ்கில் மிஸ்மேட்ச். ஒரு சில ஸ்கில் வந்து மிஸ்மேட்ச்சா இருக்கும். கேண்டிடேட் ரிஜிஸ்டர் பண்ண ஸ்கில் ஒரு மாரி இருக்கும். பட் ஆனா எம்ப்ளாயருக்கு தேவையான ரெக்வயர் ஆன ஸ்கில் வந்து வேற மாரி இருக்கும். இதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா, எம்ப்ளாய்மென்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காம போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதுக்கப்புறம் காம்படிஷன். காம்படிஷன் கண்டிப்பா இருக்கும் கேண்டிடேட்குள்ளார. ஏன்னு சொன்னா, ஸ்ட்ராங் நெறைய அவைலபிலிட்டி ஆஃப் பொசிஷன் வந்து குடுத்திருப்பாங்க. பட் ஆனா, அதுக்கு நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, அப்ளை பண்ணுவாங்க. ஸோ, கம்பல்சரி அங்க வந்து காம்படிஷன் ஃபார் த ஜாப் சீக்கர்ஸ் இங்க அதிகமா இருக்கும். சேஞ்சிங் த எம்ப்ளாய்மென்ட் மார்க்கெட். ஒவ்வொருத்தவங்களும் எம்ப்ளாய்மென்ட் மார்க்கெட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, ரேப்பிடா வந்து சேஞ்ச் ஆகுறனால, டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா, இம்ப்ரூவ் ஆயிட்டே இருக்குது. நியூ இண்டஸ்ட்ரீஸ் தகுந்த மாதிரியான ஜாப் சீக்கரும் அவங்களோட ஸ்கில்ல வந்து சேஞ்ச் பண்ணி கொஞ்சம் நெறைய விஷயங்கள் கத்துக்கிற மாரி இருக்கும். இந்த இடத்துல எம்ப்ளாய்மென்ட் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, லைக் ஸ்ட்ரகிள் அவங்க வந்து ஃபேஸ் பண்றாங்க. ஸோ, அவங்களுக்கு ஸ்கில் இன்னும் ரெக்வயர் பண்ற மாரி இருக்குது. அவங்களுக்கு அந்த விஷயம் தெரியாம போறக்கான வாய்ப்புகளும் இருக்கிறனால, இந்த இடத்துல எம்ப்ளாய்மென்ட் ஆப்பர்ச்சுனிட்டி குறையறக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்குன்னு ஏன்னு சொன்னா, இது எல்லாமே மாடர்னைஸ் ஆயிட்டு இருக்குது. லைக் ஏஐ அதெல்லாம் எக்ஸாம்பிளா வந்து வச்சுக்கலாம். டிபெண்ட்ஸ் ஆன் எம்ப்ளாயர்ஸ். அதாவது ஒவ்வொரு கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஆப்பர்ச்சுனிட்டி வந்து டிபெண்ட் பண்ணி தான் ஒவ்வொரு வேக்கன்சி அவங்க எடுக்குறாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு தேவையான ரெக்ரூட்மெண்ட் சேனலே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மியான மெம்பர் இருந்தாலே போதும் அப்படின்றதா இருப்பாங்க. அவங்களுக்குன்னு டிபெண்டன்ட்ன்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா? தேவையான எம்ப்ளாயீஸ் மட்டும் தான் எடுக்கணும். இதனாலேயே வந்து எம்ப்ளாயர்ஸோட ஜாப் சீக்கரோட வேலை வந்து கிடைக்காம போறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்குது. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வித் லேர்ன் வித் மீ அகாடமி. உங்களுக்கு வேற ஏதாவது டாபிக்க பத்தி உங்களுக்கு வேணும்னாலுமே கீழ வந்து கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அண்ட் see you next video.